பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் பிறக்கப் போகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மிதுன ராசி அன்பர்களே, அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தேவ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்குச் சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி பலன் 2025ஆம் ஆண்டு மக்களின் ஆரோக்கியம், கல்வி, தொழில், வேலை, நிதி அம்சம், காதல், திருமணம், திருமண வாழ்க்கை, வீடு, நிலம், கட்டிடங்கள், வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்வோம். மிதுனம் ராசியின் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர்மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். வேலை பார்வையில் கலவையான பலன்களைத் தரலாம். இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே நடுப்பகுதி வரை குரு உங்கள் வேலையை பார்ப்பதால் வேலையில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. இருப்பினும் உங்கள் வேலை மற்றும் வேலையில் நீங்கள் பெறும் சாதனைகள் குறித்து உங்கள் மனதில் சில அதிருப்திகள் இருக்கலாம். அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நீங்கள் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் மற்றும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள். 2025ஆம் ஆண்டு வேலை மாற்றம் போன்றவற்றுக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் இவை அனைத்திற்கும் மத்தியில் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனி உங்கள் பணியிடத்திற்குச் செல்வதால் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும். மார்ச் மாதத்திற்குப் பிறகு நீங்கள் வேலையை மாற்றினால் உங்கள் முதலாளி அல்லது உங்கள் மூத்தவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கலாம். அவர்கள் தங்கள் விதிகளில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனவே வேலையை மாற்றுவதற்கு முன் இந்த அம்சங்களையெல்லாம் ஆராய்ந்து உங்கள் மனதையும் கேட்ட பின்னரே மாற்றங்களைச் செய்வது பொருத்தமானதாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களைத் தரும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு விலகி வாழும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் மிக நல்ல பலன்களைப் பெற முடியும். அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகான நேரம் அனைத்து வகையான வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல பலனைத் தருவதாகத் தெரிகிறது. புதனின் பெயர்ச்சியும் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசி பலன் 2025 மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் பெயர்ச்சி ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பை குறிக்கிறது. இதன் பொருள் நீங்கள் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பின் பலனைப் பெறுவீர்கள். சில வேலைகள் ஒப்பீட்டளவில் அதிக நேரம் எடுத்தாலும் வேலை வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகத் தெரிகிறது.
இந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பொதுவாக வணிகம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளைத் தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிரகப் பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பெயர்ச்சி சற்று பலவீனமாக இருக்கும். எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் வயிறு மற்றும் பிறப்புறுப்பு போன்றவற்றில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் புதிய உடல்நலப் பிரச்சினை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. மே மாதத்திற்குப் பிறகு இதுபோன்ற பிரச்சனைகள் வந்தாலும் படிப்படியாக அவை தீரத் தொடங்கும். இருப்பினும் ஒரு சீரான வழக்கத்தை பின்பற்றுவது இன்னும் முக்கியமானதாக இருக்கும். சனியின் பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களைத் தரலாம். ஆனால் மார்பைச் சுற்றி ஏற்கனவே பிரச்சினைகள் இருந்தால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு அவை சற்று அதிகரிக்கலாம். அதாவது இந்த வருடம் எல்லாம் சரியாகிவிடும் என்பதல்ல, முன்பு இருந்த பிரச்சனைகள் குறைந்து புதிய பிரச்சனைகள் வராது. இந்த காரணத்திற்காக ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறந்தது. காதல் வாழ்க்கை காதல் விவகாரங்களில் சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகளைத் தரக்கூடும். இந்த ஆண்டு உங்கள் 5வது வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்டகால தாக்கமும் இல்லை. 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கப் போகிறார். இந்த காரணத்திற்காக காதல் உறவில் இணக்கம் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன. மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு காதல் உறவுகளின் அடிப்படையில் குருவின் பெயர்ச்சியின் ஆதரவும் நன்றாக இருக்கும். மிதுன ராசி பலன் 2025 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பெயர்ச்சி காதல் உறவுகளில் உதவாது என்றாலும் அதன் பிறகு குரு தனது புனித பார்வையை செலுத்துவதன் மூலம் காதல் உறவுகளில் உங்களுக்கு அனுகூலத்தைத் தருவார். காதலன் மற்றும் காதலியுடனான உறவை வலுப்படுத்த குரு உதவியாக இருக்கும். திருமண நோக்கத்திற்காக காதலில் ஈடுபடும் நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் சாத்தியமாகும். திருமண வாழ்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது உங்கள் 7வது வீட்டை பாதிக்கும். குரு தனது சொந்த ராசியைக் கொண்டிருக்கும் இடத்தில் அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் வலுவாக இருக்கும். இந்த ஆண்டு திருமணம் செய்துகொள்பவர்கள் திறமையான மற்றும் அறிவார்ந்த வலிமையான வாழ்க்கைத் துணையைப் பெறுவார்கள். சனியின் பெயர்ச்சி திருமணத்திற்கு உதவியாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கையைப் பொறுத்தவரை சனியின் பெயர்ச்சி பலவீனமான முடிவுகளைத் தரும். மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் 10ஆம் பார்வை உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் சிறிய விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் தாக்கம் 7வது வீட்டில் தொடங்கும். இது சிக்கல்களை அகற்ற உதவும். இந்த வழியில் திருமணத்தை பொறுத்தவரை ஆண்டு மிகவும் சாதகமானது என்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளைத் தரும். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குருபகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலீசா படிப்பதும் நன்மை தரும்.